Hi guys, welcome to Abigale. It's Monday morning. மார்னிங் எப்பயும் இல்லாமல் இன்றைக்கி ரொம்ப சீக்கிரமாக ஒரு 5:30க்கெலாம் ஏஞ்சிட்டேன். ஏஞ்சிட்டு குட்டி குட்டி ஒர்க் என்னென்ன இருக்குமோ எல்லாத்தையுமே சீக்கிரமாக முடிச்சிட்டேன். ஸோ ஆஃபீஸ்க்கும் லாகின் பண்ணிட்டேன். ஸோ இடையில கொஞ்சம் நேரம் இருந்தனால என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது ஓகே லஞ்சு இன்றைக்கி சீக்கிரமாக முடிச்சிடலாம் அப்படின்ட்டுன்னு இன்றைக்கி 10 o'clockலாம் லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இன்றைக்கி எனக்கு மட்டும்தான் பிரேக்ஃபாஸ்ட்டுன்றனால மார்னிங்கே அவலில் பால் போட்டு தேங்காய் திருவி போட்டு சர்க்கரை போட்டு சாப்பிட்டு பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சிட்டேன். ஸோ லஞ்சுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது சண்டே ரொம்ப ஹெவியான ஒரு ஃபுட்டாக எடுத்தாச்சு, சீரக சம்பா மட்டன் பிரியாணி. ஸோ அதனால் மண்டே லைட் ஃபுட்டாக எடுத்துக்கலாம் அப்படின்ட்டுன்னு ரேடிஷ் சாம்பார் வைக்கலாம் அப்படின்ட்டுன்னு முள்ளங்கி கட் பண்ணி சாம்பார் வச்சுட்டேன். மேரேஜ் ஆன அப்போல்லாம் எனக்கு சாம்பார் நான் எந்த அளவுக்கு வச்சாலும் அது அந்தளவுக்கு நல்லாவே வராது. நான் ஒவ்வொருத்தவங்கக்கிட்டையும் கேட்பேன் எப்படி வைப்பீங்கன்னு. ஸோ அவங்கக்கிட்டலாம் கேட்டும் எனக்கு நல்லா வராது. ஆனால் போக போக சாம்பார் தான் இருக்கிறதுலே ரொம்ப டேஸ்ட்டான டிஷ்ஷாக வந்துடுச்சு. ஸோ சாம்பார் வைக்கும்போது இன்றைக்கி எக் பாயில் பண்ணி அதை ஃப்ரை பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் ஆரம்பித்தேன். திடீர்னு சாம்பார் வச்சு முடித்த உடனே கருவாடு பார்த்தேன். சரி ஓகே இதை நம்ம தொக்கு மாதிரி பண்ணி இதை எக்கு நம்ம ட்ரை பண்ணுற மாதிரி இதை பண்ணிக்கலாம் அப்படின்ட்டுன்னு நெத்திலி கருவாடுன்றனால ரொம்ப க்ளீனிங் ப்ராசஸ் வந்து ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், அது ரொம்ப டைம் சேவும் பண்ணும். அதனால் ஈஸியாக கட் பண்ணி க்ளீன் பண்ணிவிட்டு ஸோ அதையும் சைட் டிஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதை க்ளீன் பண்ணுறது அவ்வளோ பெரிய வேலைலாம் இல்லை. அதோட ஹெட்டையும் டைலையும் ஜஸ்ட் நம்ம கட் பண்ணிவிட்டு நல்ல ஹாட் வாட்டரில் 10 minutes ஊற வச்சுட்டு அது வெங்காயம் தக்காளி உப்பு மிளகாத்தூள் அதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு கருவாடையும் போட்டு வதக்கிட்டு ஒரு 10 minutes எண்ணெய் ஊற்றி நல்லா அதில் ஃப்ரை பண்ணி எடுத்தால் இதுவும் ஈஸியாக ரெடி ஆகிடும். ஸோ அப்படின்றனால எனக்கு இன்றைக்கி லஞ்ச் ஒர்க்குமே பார்த்திங்கன்னா ஒரு 11:30க்கெலாம் முடிஞ்சிருச்சு. அப்புறம் ஆஃபீஸ் ஒர்க்கும் இன்றைக்கி ரொம்ப சீக்கிரமாக முடிச்சிட்டேன். இன்றைக்கி என்னன்னே தெரியல, எனக்கு டே வந்து ரொம்ப ஸ்பீடாக ஓடிட்டே இருந்தது. ஸோ லஞ்ச் போட்டுக்கலாம். எப்பயும் போல் சுட சுட ஒயிட் ரைஸ் போட்டாச்சு. அப்புறம் எப்பயும் ஒயிட் ரைஸ்க்கு சாம்பார் கொஞ்சம் நிறையா ஊற்றி சைட் டிஷ்ஷும் வச்சாச்சு. எப்போ நீங்கள் சாம்பார் வைக்கும் போதோ லைட்டாக ஒரு பிஞ்ச் நெய் ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள், அது ரொம்ப ஹெல்த்தியும் கூட நல்லாவும் இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.